ஓம் கினிசுரா போற்றி, ஓம் நவக்கரனாரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி மகாராசனை வாழ போகிறீங்க, நல்லபடியாக இருக்க போகிறீங்க. எண்ணிய காரியமெல்லாம் நிறைவேறும். சிறிய நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோச்சாரத்தில் கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானாதிபதி புதன் வராரு. புதன் பொதுவாக வாக்குக்குள்ள கிரகம்தான். உங்களுக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறாரு. ராசிக்கு சனி பகவான் இருந்தாலுமே சனி சுக்கிரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறாரு 3ஆம் இடத்துல. ஸோ ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானம் தைரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சுபகரம் வருது. புதன் வராரு 24/1/2025 தை 11ஆம் வெள்ளிக்கிழமை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு புதன் வருகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் குரு பார்வைக்கு வராரு. ராசிக்கு 7-10 கூடையவன். கர்மஸ்தானாதிபதி அவர் தான், கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் தான். ராசினா என்ன சார்? மனம், உடல். இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் புதன் 2ஆம் இடத்துல வர்றதுனால மனதாலும் உடலாலும் குடும்பத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல வக்கர செவ்வாய் இருந்து ராசியை பார்த்தாலுமே இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடாது. அவர் வக்கரமாக இருந்தாலுமே செவ்வாய் தான், பாவகிரகம்தான். அவருடைய பார்வை ஒரு சுகத்தை தராது, கெடுபார்வை தான். செவ்வாய் பார்வை இருக்குது, ராசிக்கும் இருக்குது, ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் இருக்குது, 2ஆம் இடத்துக்கும் இருக்குது. 2, 10 ராசி இந்த 3 இடத்துக்குமே செவ்வாயோட தாக்குதல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் 2 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு 7 கூடிய செவ்வாய் புதன் 2ஆம் இடத்துக்கு வருது, கூடுதல் சிறப்பு தான். புதன் 2ஆம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இருப்பீங்க, சிந்தனையும் செயலும் சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதிகள் ராசிக்கு 9-10 கூடிய சூரியனும் புதனும் ராசியில் 2ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பு. தர்ம கர்மாதிபதிகள் 2ஆம் இடத்துக்கு வராங்க. வருமான ஸ்தானத்துக்கு வர்றதுனால பணம் பல வகையில் வரும். ஜனன ஜாதகம் வலுத்து நல்ல தசாபுத்தி நடக்கு, குரு திசை இல்லைன்னா சனி திசை ராகு திசையில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ராகு திசை புதன் புத்தி, குரு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்தி, இப்படி புத்திகள் நல்ல வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், சுக்கிர தொடர்பில் தான் இருக்கிறாரு. அடுத்து புதன் தொடர்புக்கும் போவார் வருகின்ற காலத்தில். புதன் 10/2/2025 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 7 கூடியவன் 2ஆம் இடத்துக்கு வருது. எப்படி சார் அப்படின்னா, ராசிக்கு 7 கூடிய கிரகம் 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால மனை வழியில் சொத்துக்கள் கிடைக்கும், சம்பாத்தியமும் இருக்கும், மனை வழியில் லாபங்கள் நிறைய வரும். உங்கள் ஒய்ஃபை வச்சு நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வருவீங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்கும், வரும். சரியா? நிறைய பேருக்கு மனை வழியில் நிறைய இது வரும், சீதனங்கள் வரும், காசு பணத்தை கொடுப்பாங்க மாமியார் வீட்டிலேருந்து, இல்லைன்னா எங்கேனாச்சும் கூட்டு போவாங்க, வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா சொத்து பத்துகள் எழுதுவாங்க மருமனுக்குன்னு. அப்படி எழுதுகிற அமைப்பு கிடைக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி. அதுபோல் 10 கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல வருது. அது நல்ல அமைப்பு தான். கர்மஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்லா தேசத்தான் இருப்பீங்க, பார்க்க தோரணையாக இருப்பீங்க, தோற்றம் நல்லபடியாக இருக்கும், வாக்கு வன்மை நல்லாயிருக்கும், பேசுகிற பேச்சு நிதானமாக இருக்கும், அதில் ஒரு இன்பம் இருக்கும், சுவை இருக்கும், பேசுகிற சக்தியும் நல்லா இருக்கும், நல்லா ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பாக இருக்கும். அது நல்லா பரவலமாக இருப்பீங்க. ட்ரெஸ் கோட் போடுறது நல்லபடியாக இருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா புதன் நட்புக்கும் உள்ள கிரகம் தான், அதனால் நட்பு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்க ஒரு நபர்கள் ஒரு யூனிட்டியாக இருப்பீங்க, ஒற்றுமையாக இருப்பீங்க. ஏன்னா வீட்டில் ஒத்துமையாக இருந்தால் தான் ஊருக்குள்ள ஒத்துமையாக இருக்க முடியும். அந்த ஒத்துமையை நீங்கள் பேணி காப்பீர்கள். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியா? அது 2 வீலரோ பைக்கோ சைக்கிளோ காரோ ஏதோ வாங்கி வைப்பீங்க. அதுக்கு சுக்கிரனும் துணையாக இருக்கணும். சுக்கிரனும் இப்போ 4ஆம் இடத்துக்கு போக போகிறாரு 28ஆம். அவர் 4ஆம் இடத்துல பலதரப்பட்ட அமைப்பில் யோகத்தை கொடுப்பார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான், உச்சம் அடைவார். இருந்த போதிலும் சுக்கிரனுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அவர் ஒரு 4 மாத காலம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். 28/1/2025 30/5/2025 வரைக்கும். அதுக்கிடையில் இப்போ 2ஆம் இடம் வலுப்படுது, குடும்பஸ்தானம் வலுப்படுது. சூரியன் நாராயண யோகம். சிவன் தான் சூரியன், புதன் தான் நாராயணன், 2 பேருமே குரு பார்வைக்கு வராங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 பேத்துக்கு வீடு கொடுத்த சனி பகவான் மூலத்திரியோனை ஆட்சி பெற்று குருசாரத்தில் போகிறாரு. அது கூடுதல் சிறப்பு தான். எல்லாமே குரு பார்வையில் தான் வருது. சூரியனும் புதனும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. 2 பேத்துக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குருசாரம் போராட்டாதி நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. ஸோ குருவோட ஆதிக்கத்தில் மறைமுகமாக தனுசு ராசி வருது. இது ஒரு வகைக்கு விசேஷம்தான். சரியா நேர்களே? ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம்
தன குடும்ப ஸ்தானமும் தைரிய ஸ்தானமும் குரு கண்ட்ரோலுக்கு வரதுனால குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லாயிருக்கும். குடும்ப சம்மந்தப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையும். அதுபோக 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்குன்னா என்ன? பேசி பிழைக்கிறது. பேசி பிழைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, டப்பிங் குரலில் கொடுக்குறவங்க, பேசுகிறவங்க, பாடுறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, மின்னணி பாடகர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். சரியா? இன்றைக்கி பேச்சு வந்து முக்கியமானது. பேச்சு எங்கெல்லாம் முதன்மைப்படுத்தப்படுகிறதோ அந்த தொழில், அந்த உத்தியோகம் சம்மந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகமோ தொழிலோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அதன் வழி வருமானம் சிறப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா 2ஆம் இடம் வருமான ஸ்தானம். ஒரு மனிதனுக்கு வந்து நீடித்த வருமானம் வரணும்னா 2ஆம் இடம் வளர்த்து இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து வருமானம் வரும். வருமானம் என்ன சார் அப்படின்னா பணம், தனம், கையில் பணம் இருக்கும். சரியா? பணம் வரும். இப்படியோ ஒரு வகையில் பணம் வரும். அதைத்தான் நம்ம வருமானங்கிறோம். வருமானம் சொல்கிறத காட்டிலும் பணம்னு சொல்லலாம். ஏன்னா தனஸ்தானம் தான் சொல்லியிருக்கானுங்க. பணம் வரும். தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, எப்படியோ கையில் காசு இருக்கும். அந்த அமைப்பை கிரகங்கள் கொடுக்கும். ஏன்னா வீடுங்கிறதையும் 2ஆம் இடம் தான். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போதைக்கு தாராளமாக செலவு செய்கிறதுக்கு கையில் காசு பணம் இருக்கும். புதன் மகரத்தில் இருக்கிறாரு. நல்ல ஒரு இதை கொடுப்பார், ஹார்டாக கொடுப்பார். அதாவது எப்படின்னா உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பீர் வாழ்ந்திடாதே அப்படின்னு சொன்ன மாதிரி உழைத்து வாழ்கிறவர்களுக்கு நல்ல கையில் காசு பணம் இருக்கும். அதுபோக நல்ல ஒரு செயலில் வெற்றி கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பை பார்ப்பார். வியாபார ரீதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம். அதனால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்ப வியாபாரம். சில பேர் குடும்பத்தோடு வியாபாரம் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருக்குறோம். புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள் எல்லாமே வியாபாரத்தில் ஒரு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அந்த ஒற்றுமை இருக்கும். வீடு பின்னாடி இருக்கும், முன்னாடி ஒரு கடை போட்டிருப்பாங்க. வீடையும் கடையும் ஒன்றா தான் இருக்கும். கடையும் பார்த்துக்குறாங்க, வீட்டையும் பார்த்துக்குறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வீட்டோட கடை போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நிறைய இருக்குது. சரியா? நிறைய நம்ம தெருக்குள்ளெல்லாம் பார்ப்போம். அவங்க வீடு பின்னாடி இருக்கும், முன்னாடி கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க, இல்லைனா வேறு எதனாச்சும் ஒரு கடை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக மளிகை கடை வச்சுருக்கவங்களுக்கு நல்ல யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தாங்க பலன்கள் போகும். சாமானியப்பட்ட மக்களுக்கெல்லாம் இப்படி தான் பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசியில் பிலோ ஆவரேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி தான் இது மாதிரி நேரத்தில் நல்ல பணத்தை வந்து நீங்கள் கல்லாக கட்டிக்கலாம். அதுக்கு கிரக நிலைகள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஓகே. வேறு என்ன சார் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோகம் ஒரே யோகம், ராஜயோகம். இந்த யோகம் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மகாராசனா செவ்வாய் தான் சிக்கலை உண்டு பண்ணுறாரு. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து வக்கரகத்தில் இருக்கார். இருந்தாலும் குரு சாரத்தில் இருக்கிறாரு. 1-4 கூடையவன் சாரத்தில், 5-12 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். செவ்வாயை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். முருகப்பெருமான் படத்தை போட்டு செவ்வாய் தரும் யோகங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். நிறைய நேரம் பார்க்கல. அதை செவ்வாய் திசை யாருக்கு நடக்கலை என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நடக்கும். ராகதிசைக்கு முன்னாடி செவ்வாய் திசை நடக்கும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும். மூலம், போராடம், உத்திராடம் எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க நடக்கும். சரியா நேர்களே? அவங்க நாலேஜுக்கு போச்சா என்னன்னு தெரியல, யாரும் கவனிக்கல என்னன்னு தெரியல. அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன். அதில் செவ்வாயை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறேன். செவ்வாயும் முக்கியமான கிரகம் தான் தனுசு ராசிக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். விருப்பம் இருந்தால் பாருங்கள். நான் வற்புறுத்தலை, பாருங்கள். சரியா? நான் ஒரு வீடியோ போட்டேன்னா சில கருத்துக்களை சொல்லுவேன். முன்ன பின்ன பேசினாலும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுவேன். நம்மளோட ஃப்ளோ ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக நான் என்னுடைய நடைமுறையை மாற்ற முடியாது. ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒரு நடைமுறை இருக்கும். சரியா நேர்களே? அதை நம்ம தவிர்க்க முடியாது. இருந்தாலும் நான் ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லி சில நல்ல காரியங்கள்லாம் சொல்லுவேன். எல்லா ராசிக்கும் சொல்லுவேன், தனுசு ராசிக்கும் சொல்லுவேன். கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேன். ஏன்னா 7.5 சனின்னு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருந்தீங்க. நான் இந்த சேனலில் வந்து தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன். 7.5 சனி காலகட்டத்திலலாம் உங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்குமே வந்து நம்மளுடைய அந்த இது மாறதே கிடையாது. தனுசு ராசிக்கு எப்படி வாரம் ஒரு வீடியோ குறைஞ்சது வந்துடும். அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். கிரகங்கள், கோச்சார கிரக நிலைகளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது என்னோடய கடமை. என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்கிற மாதிரி என் கடன் தனுசு ராசிக்கு பலன் சொல்லி கிடப்பதே தான். சரியா நேர்களே? தனுசு ராசியை விட்டு எப்போதும் நாங்கள் போவதில்லை. போதி ஜோடத்திலிருந்து அந்த அளவுக்கு பலன்களை சொல்லுவேன். ரைட்டு. சாதக பாதங்களை சரி விதத்தில் சொல்லுவேன். இப்போ ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடம் சிறப்படைய போகுது. 7ஆம் இடம் தான் குருஷியில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஏன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து 8ஆம் இடம் சம்மந்தப்படுறாங்க. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். தொலைதூர தொடர்புலேருந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வேற்றுமதி இறக்குமதியில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடம் கிளியராக இருக்குது. அதனால் தேக ரேக்கை நல்லாயிருக்கும்.
ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. அலைச்சல் இலைச்சல் வம்பு தும்பு இல்லாமல் தான் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பீங்க. இருந்த போதிலும் கூட்டுத் தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எமோஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. செவ்வாய் இருந்து சிக்கலை உண்டு பண்ணுவார். அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் நான். சரியா நேரில் ஏற்கனவே செவ்வாய் பற்றி சில வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், நான் தனியாக சொல்லுவோம். பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு மேலே நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகி ராசியை நோக்கி வருவார். அதாவது ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துக்கு போக மாட்டார், மே மாதம் தான் போகிறாரு, மே 18 தான். இருந்தாலும் அவர் வந்து அந்த 6ஆம் இட சஞ்சாரத்தை விட்டு வெளியே வந்துடுவார். 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி பயணமாகும்போது தனுசு ராசி மேற்கொண்டு நல்ல வலிமை பெறும், நல்லாயிருக்கும். அடுத்த வருகின்ற காலங்கள் நல்லபடியாக இருக்குது. இப்போதைக்கு தனுசு ராசியில் புதன் 2ஆம் இடத்துல இருந்துட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளால் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவது இல்லைன்னு சொன்ன மாதிரி நல்லா பேசி பழுப்பீங்க. கதை கற்றை எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கல்வியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல ஒரு ஓவியமாக இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. சரியா, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுயார்த்த இது இருக்கும். சரியா, அது எப்படின்னா செல்ஃபாக இருப்பீங்க, எப்பயுமே செல்ஃபாக இருப்பீங்க, இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. குடும்ப நிலை சிறப்பாக இருக்கும். அதுக்கு வந்து வேண்டிய உதவி உங்கள்கிட்ட கிடைக்கும். வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவீங்க. குறிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். கணித திறமை அந்த இது நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்கிறது, ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறது, அதை ஒரு வார்த்தையை சொல்லி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். தன்னுடைய வார்த்தை மந்திரமாக மாற வேண்டும். நம்மக்கிட்டேருந்து வர்ற வார்த்தை டெலிவரி நல்லா இருக்கணும். சரியா நேரில் பிறரை புண்படுத்தாமல் இருக்கணும். அதே நேரம் நம்ம பேச்சை கேட்டு மற்றவங்க நமக்கு வந்து சகாயம் பண்ண வேண்டும். அந்த அமைப்பு இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியங்களை நல்லபடியாக பேசி சமாளிப்பீங்க. பண வசதி இருக்கும், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். கையில் வந்து வற்றாத பண வசதி இருக்கும். அடுத்து புதன் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் கூட சேருவார். அந்த காலகட்டத்தில் சூரியனும் சேருவார். சூரியனுக்கு முன்னாடியே புதன் போயிடுவார் சனி பகவான் கிட்ட. வர பிப்ரவரி 10ஆம் தேதி, பிப்ரவரி 10 வரைக்கும் தான் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருப்பார். 24/1/2025 டு 10/2/2025 வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கடுத்து 3ஆம் இடத்துல போய் நல்ல பலன்களை கொடுப்பார். சனி புதன் இணைவு மிகச்சிறப்பை தரும். சரியா, ராசிக்கு 7, 10 குடைவனும் 2, 3 குடைவனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல நல்ல பலன்களை கொடுப்பாங்க. 9ஆம் இடம் வலிமை பெறும், நல்லா இருக்கும். யோகம் மேலே யோகம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சூரியனும் போய் அங்கே சேர்ந்து சில குழப்படியெல்லாம் பண்ணுவார். சூரியன் சேருது வந்து நல்ல தனுசு ராசிக்கு நல்லதான். ஏன்னா சூரியன் வந்து தனுசு ராசிக்கு அப்பல் கற்ற யோகர் தான். இருந்தாலும் சனி பகவான் கூட சேரும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த கான்ட்ரவர்சன் வரும். அப்பா மகன் இடையில சில பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனைகள், தலைமை பொறுப்பில் சில பிரச்சனைகள். அது எப்படின்னா குடும்பத்தில் அப்பா அம்மானுக்கும் சில விஷயத்தில் வந்து கௌரவ பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி எல்லா குடும்பத்திலும் கௌரவ பிரச்சனை இருக்குது. நான் சொல்கிறத நீ கேட்குறதா அப்படின்னு சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும். அது மாதம் வரும். அந்நேரம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா தை இன்றைக்கி 10 தான் ஆகுது, இன்னும் 20 நாள் இருக்குது. 20 நாள் பின்னாடி நடக்கிறத வந்து இப்போயே நம்ம அதை போட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம். நான் என்றைக்குமே அப்பப்போ சொல்லுவேன். நிறைய பேர் பலன்கள் போடுவாங்க, வார பலன்கள், மாத பலன்கள், வருட பலன்கள். அப்படியே ஒரு ராகு பயிற்சி ஆயிடுச்சுன்னா தனுசு ராசி அப்படியே பெருசாக பிரம்மாண்டமாக ஆயிரும், பிரம்மனின் தலைகளை விதிக்கு வந்துடும் அப்படின்னு சித்தர் சொல்லிட்டார். எவரும் சொல்லலை. சத்தியமாக பிரம்மனோ சித்தரோ எந்த சித்தரும் சொல்லலை. எந்த வேத ஜோதிடத்தில் ஒரு இடத்துல கூட தனுசு ராசிக்கு யோக பலன் போடவே இல்லை. சரியா, அந்த அமைப்பை சொல்லியிருப்பாங்க. கிரக நிலைகள் எப்படி இருந்தால் அமைப்பை சொல்லியிருப்பாங்க. புலிப்பாணி ஜோதிடர் வந்து பாடியிருப்பார். அவர் பாடின காலமெல்லாம் வேறு. அந்த காலங்களில் ரொம்ப தாண்டிருச்சு. ஜோதிடம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குதுங்க. அதாவது ஜோதிடத்தை வந்து சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அதை வளைக்கிறாங்க. ஜோதிடத்தை வளைச்சி கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. நானும் வந்து தெய்வம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தெய்வம் இருக்குது. சில கிரகங்களுக்கு சில தெய்வங்களை வழிபட்டால் நல்லது தான். அப்படி சொன்னால் தான் நம்ம வந்து கட்டுப்பட்டு இருப்போம். ஆனால் வந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறதுனால கிரகநிலை மாறிடுமானா சத்தியமாக மாறாது. அது ஒரு அமைப்பு தான். சரியா நேர்களே, ஒரு அமைப்பு தான். புத்திர பாக்கியம் வேணும்னா குரு பகவான் அப்படிங்கிறோம். அதில் ஒரு தொடர்பு இருக்க போய் தான் சொல்கிறோம். சரியா, குருன்னா புத்திரகாரகன், புத்திரத்தை கொடுக்குறவர் அப்படி ஒன்று வேத ஜோதிடத்தில் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு புத்திரகாரகம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு சில கோயில்கள், திருச்செந்தூர் முருகன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து முருகன் வந்து மேதா சத்திரமூர்த்தியாக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஞான குருவாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சரியா நேர்களே, அதனால் அந்த குரு உடைய அங்கீகாரம் அவர் பெற்றிருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லா அங்கீகாரமும் கிடைக்காது. சில பேருக்கு தான் அந்த அந்த அமைப்பு கிடைக்கும். ஊரில் வந்து ஒரு குரு தான் இருப்பார். ஒரு கோயில் ஒரு ஊரில் ஒரு பூசாரி தான் இருப்பார். அது மாதிரி ஒரு சில பேருக்கு தான் ஒரு சில அங்கீகாரம் நடைமுறையில் கிடைக்கும். இன்றைக்கி நடைமுறையில் ஒன்று சாத்தியப்படுத்தோ அதைத்தான் வச்சு நம்ம கொண்டாடணும். ஏட்டு சுரக்க கதிக்கு உறவாது. இன்றைக்கி எல்லாமே வந்து எல்லாமே வந்து
ஜோதிடத்தை வந்து ஒரு இதாக பிடிச்சிக்கிறாங்க, ஒரு கருவியாக பிடிச்சிக்கிட்டு அல்லாதெல்லாம் சொல்கிறது, அப்படி இப்படி இப்படின்னு போட்டு புரட்டுறது. இதில் ஒன்றுமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஜோதிடம் வந்து சுத்தமாக சயின்ஸ் தான், அறிவியல் தான், அறிவியலும் கணக்கும் தான், சமன்பாடு தான். கிரகங்கிறது ஒன்று இருக்குது, பூமிங்கிறது ஒரு கிரகம் தான், நம்ம கண்ணால் பார்க்குறோம். பூமிங்கிறது கிரகம் தான், இது ஒரு கிரகம் தான். இப்போ செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறவனுக்கு பூமியோட எஃபெக்ட் இருக்கும். பூமியில் என்ன சார் இருக்குது நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம இங்கே தானே இருக்கிறோம். பூமியில் என்ன இருக்குது? 75% கடல் இருக்குது, 25% மண் இருக்குது, நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் தான் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மெட்ராஸு, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஆண்டிப்பட்டி எல்லாமே இருக்குது. இந்த 25% நிலத்துக்குள்ளே தான் நம்ம வந்து பிரித்து போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். நாடாகவும் மாநிலமாகவும் ஊராகவும் தெருவாகவும் வீடாகவும் போட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். 75% சுற்றி கடல் இருக்குது. அந்த கடல்லாம் ஒரு சேர அப்படி பொங்குச்சுன்னா இந்த இடம் இருக்காது, எல்லாமே சப்ஜெக்டாக காலியாக போயிடும். அதை தான் சுனாமி அப்படின்ட்டுருக்கான். சுனாமிங்கிறது அப்பப்போ எதுக்கு வருது? அங்கே உள்ளுக்கு இடம் சரியில்லை, அங்கே ஒரு மாதிரி ஆகுதுனால அந்த உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வருது, ஏற்கனவே இருந்த இடத்த எட்டி பார்க்குது. திருச்செந்தூரில் அப்பப்போ ஏன் கடல் தண்ணி உள்ளே போயிடுது? அங்கே ஒரு நிலைமாற்றம் இருக்குது, உள்ளே வாங்குது வெளியே வருது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இயற்கை வந்து சில பிரபஞ்சத்தில் சில நியதிகள் நடக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, பூமிங்கிறது ஒரு கிரகம் தான். அதுபோல் ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து சில இயல்போடு இருக்குது. அந்த கிரகங்களுடைய தாக்கம் வந்து நமக்கு இருக்குது. பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்குது. மனிதனுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா வளங்களுக்கும் இருக்குது. அந்த அப்சர்வேஷன், அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த ஒளி அமைப்பு, இதுதான் மனிதனுக்கு வந்து சில சாதக பாதங்களை கொடுக்குது. ஒரு ஜீவன் இயங்குதுன்னா அதுக்கு வந்து கிரகங்களுடைய பங்களிப்பு இருக்குது. அதைத்தான் வந்து ஜோதிடமாக பிரித்து போட்டுக்கிறாங்க. ஜாதகம்னு போட்டு 12 ராசி போட்டு கிரகங்களை போட்டு இது இங்கே இருந்தால் இப்படி, இதோடைய பார்வை இப்படி அப்படி இப்படின்னு அதில் ஒரு சில சட்டத்திட்டங்களை வகுத்துருக்குறாங்க. இந்தியாவுக்கு எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கரும் மற்ற தலைவர்கள் உருவாக்குனாங்களோ, ஏன்னா இப்படின்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நாடு உருப்படும். விதின்னு ஒன்று இருந்தால் தான் மக்கள் வாழ்வாங்க. அரசியலமைப்பு சட்டம் எப்படி இந்தியாவுக்கு உருவாக்கப்பட்டதோ, குடியரசு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டதோ, 1956 ஜனவரி 26 இந்தியாவுக்கு குடியரசு கிடச்சிது. 47 விடுதலை கிடைச்சாலுமே 56 தான் இந்தியா குடியரசு ஆனது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து வகுக்கப்பட்டது மனிதனுக்கு இந்தியா நாட்டில் வகுக்கப்பட்டது. அதுபோக அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து கிரகங்கள் சில காரியங்கள் பண்ணுதுன்னு மனிதன் வந்து வகுத்து ஜாதகம் ஜோதிடம்னு வச்சுருக்கிறான். ஜோதிடங்கிறது அதான், ஜாதகங்கிறது வேறு. ஜாதகங்கிறது வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்கிறது தான் ஜாதகம். ஜோதிடங்கிறது வந்து அதை பற்றியே உள்ள அறிவு. ஜோதிடம்ங்கிறது கிரகங்களை பற்றி அறிகிற ஒரு அறிவு. 27 நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்குறது தான். ஜோதிடம்னு என்னென்னா 27 நட்சத்திரங்கள் தொகுப்புன்னு அர்த்தம், சரியா? அது இப்படி எடுத்துக்கலாம். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன, மின்கின்றன. ட்விங்கிள் லிட்டில் சார் என்ன, அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது. கண்ணு கட்டாத தூரத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் முக்கியமான நட்சத்திரங்கள் 27. அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அசுபதி, பரணி, கார்த்திகை, உங்கள் ராசியில் வர்ற மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் ஜோதிடம். இதை விட்டுட்டு நிறைய பேர் கதை திரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கதைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க சாய்ஸ் அது. பிரம்மன் சொன்னார், தனுசு ராசிக்கு வந்து அந்த இவன் எழுதி போட்ட விதி, சித்தர் எழுதுனது. எந்த சித்தர் எழுதலை, எந்த பிரம்மனும் சொல்லலை, யாரும் சொல்லலை. யாருமே சத்தியமாக எந்த புஸ்தத்துலையும் சொல்லலை, எந்த வேத ஜோதிடத்தில் ஒரு இடத்துல கூட சொல்லலை. கிரக நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க, சரியா? கிரக நிலைகளை ராசிக்கு சொல்லியிருக்கிறாங்க, ராசி பலன் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே எல்லாமே வந்து ஈர்ப்பு தான், சரியா? இப்போ வந்து தனுசு மண்டலத்துக்கு வந்து புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார், கிட்டே இருக்கிறார், அவ்வளோதான். தனுசு மண்டலம்னு ஒரு மண்டலம் இருக்குது, தனுசு ராசி மண்டலம். அங்கே வந்து 3 நட்சத்திர தொகுப்பு இருக்குது. அந்த மண்டலத்துக்கு இப்போ வந்து மேற்பக்கம், அதாவது அந்த பக்கம் வட பக்கத்துக்கு புதன் வர போகிறாரு. உங்கள் மண்டலத்திலேருந்து மேல் நோக்கி போக போகிறாரு, சரியா? மகர மண்டலத்துக்கு போக போகிறாரு. அப்படி போகும்போது அவர் என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்குது. அதை தான் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ கிரகங்கள் வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது அந்த பூமியும் சம்மந்தப்பட்டிருக்கிறது, சரியா? நம்ம பூமியும் வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுது, ரைட்டு? ரொம்ப நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மற்ற இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. அதுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தமே இல்லை. யாரும் யாரை பற்றி சொல்லவே இல்லை. பிரம்மனும் சொல்லலை, எவருமே சொல்லலை, சித்தரும் சொல்லலை, விதியும் சொல்லலை, மதியும் சொல்லலை, கதியும் சொல்லலை. விதிங்கிறது என்னென்னா உங்கள் தனிப்பட்ட முறையில் உள்ள ஜாதக அமைப்பு. மதிங்கிறது வந்து கோச்சார பலன்கள், சந்திரன் என்ற ராசி. கதிங்கிறது தசாபுத்தி. இது உண்டு, இதில் மாற்றம் கிடையாது, சரியா நேர்களே? அதை வேணால் விதி மதி கதின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ 2ஆம் இடத்துல இருக்க புதன் வந்து துரித லாபத்தை கொடுப்பார். எந்த ஒரு வேலையை பார்த்தாலுமே துரிதமாக இருப்பீங்க, படாப்பட்டாக இருப்பீங்க, சீக்கிரம் கையில் காசு பணம் வரும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கிறவங்க, கொரியர் வச்சுருக்கிறவங்க, டக்குன்னு இந்த ஸ்விக்கியில் சப்ளை பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு காரியம் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் டக்குன்னு நடக்குதோ அந்த காரியத்தில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். சாஸ்திரம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்களே, நான் பேசுகிறேன்ல, இதில் சாஸ்திரம் தான். ஜோதிடம் ஒரு சாஸ்திரம் தான். சாஸ்திரங்கள் நிறையா இருக்குது, அதில் ஜோதிடம் ஒரு சாஸ்திரம் தான். இந்த சாஸ்திரம் படித்தவர்கள், வேத விற்பனர்கள், சொல்லி கொடுக்குறவங்க, வேதத்தை
மற்றவங்களுக்கு கற்பிக்கிறவங்க, ஓதுறவங்க, பாடுறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வித்வான்களுக்கு நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதன் ஒரு கலை அம்சம் உள்ள கிரகம். இயல், இசை, நாடகம், ஓவியம் இது சம்மந்தப்பட்ட வித்வான்கள், ஸ்பெஷலிஸ்ட்டுகள், பண்டிதர்கள், பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரசங்கிக்கு நல்லாயிருக்கும். பேச்சாளர்கள், கோயிலில் பிரசங்கம் பண்ணுறவங்க, அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதன் வித்யாகாரகன், எழுத்து நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, எழுத்தாளர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. எழுத்தாளர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னாரு. அது மாதிரி இந்த எழுதுகிறவங்களாம் நல்லபடியாக இருப்பாங்க. ஏன்னா எழுத்து தான் ஒரு மனிதனை மாற்றுது. எழுத்தாளர்கள் நல்லபடியாக எழுதுனா மக்கள் மனதில் நல்லது நடக்கும். அதுபோக ஆள் நல்லா இருப்பீங்க. புஸ்தகம் படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கும். இந்த காலத்தில் புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த காலத்துலலாம் பெண்கள்லாம் புஸ்தக கையோடு தான் இருப்பாங்க. வீட்டில் பார்த்தோம்னா புஸ்தகம் படிச்சுட்டு தான் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. சமையல் பண்ணும்போது கூட புஸ்தகம் படிப்பாங்க. அது ஒரு ஜெனரேஷன் இருந்துச்சு. 70, 80களெல்லாம் இருந்தது. 90லேயும் கொஞ்சம் இருந்தது. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ யாருமே புஸ்தகத்தை பார்க்குறது கிடையாது. எல்லாம் ஃபோனு தான், இந்த ஸ்மார்ட் ஃபோனு தான். ஒருவேளை எங்களுக்கும் அதில் போல போடுது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்லணும்ல, உண்மையை உறக்க சொல்லணும். இன்றைக்கி ஃபோனு ஒன்று இருக்க போய் தான் நான் ஈஸியாக தொடர்பு கொண்டுக்கிறோம். சரியா நேரில் உங்கள்கிட்ட நாங்கள் சேர்றோம்னா அந்த ஃபோன் மூலியமாக தான் வர்றோம். ஸோ இன்றைக்கி புத்தகத்துடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு. ஆனால் புத்தகம் நிறைய படிக்கணும், அது நல்லா வளர்த்துக்கோங்க. அப்படி புத்தகம் படிக்கிற நண்பர்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். நல்ல புத்தகத்தை படிங்க, நல்லபடியாக இருங்க. ஏன்னா புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அறிவை வளர்க்கும். புத்தகம் வாசிப்பது அறிவை வளர்க்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமும் இருக்குதுங்க. நல்ல ஆள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் இணக்கமாக வேண்டியவர்களாக இருப்பீங்க. நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. புதனுடைய சஞ்சாரம் அங்கே வேண்டிய நட்சத்திரத்தை தான் போகிறாரு. சூரிய, சந்திர, செவ்வாய் நட்சத்திரத்தை தான் போகிறாரு. 3 நட்சத்திரமே தனுசு ராசிக்கு வேண்டிய நட்சத்திரங்கள் தான். அதனால் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லை. சூரியன் கூட அவர் சேரலை, அஸ்தமனம் அடையலை. சூரியனை முன்னாடி விட்டு தான் அவர் பின்னாடி போகிறாரு. இருந்தாலும் சூரியனை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவார் இவர். சரியா, புதன் கொஞ்சம் வேகமாக சுற்றிடுவார். அதிசாரம் எடுத்து வேகமாக போயிடுவார். முன்னாடி போய் சனி பகவான் கூட சேருவார். அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போனாலுமே நீசபங்கு அடைவார். அங்கே ஆல்ரெடி சுக்கிரன் இருப்பார். அதனால் நீசம் அடைஞ்சாலுமே உச்சன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நீசபங்க ராஜயோகம் அடைவார். 4ஆம் இடம் அடுத்து வழுக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் எல்லாருமே போவாங்க. புதன் இவங்களோட சங்கல்பம்லாம் நிறைய நடக்கும். செவ்வாய் தவிர நிறைய கிரகங்கள் ஒரு காலகட்டத்தில் அங்கே இருக்கும். சனி பகவானை போய் சேர்ந்துருவார். அப்படி பார்க்கும்போது அங்கே சனி, ராகு, சுக்கிரன், புதன், சூரியன், 5 சந்திரன், 6 கிரகங்கள் இருக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல. ஆனால் அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் இந்த சங்கமம் நடக்கும். அது நடக்கும்போது சில மாறுபட்ட பலன்கள் தனுசு ராசிக்கு நடக்கும். ஓகே நேயர்களே, மற்றபடி வேறு யாருக்கு சார் யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு வேறு என்ன நடக்குது சார், அற்புதங்கள் நடக்குன்னா வேறு பெருசாக இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா, நல்லபடியாக இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. 2024 காட்டிலும் 25 ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கூட்டு போகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு சஞ்சாரமும் நல்ல விதமாக இருக்குது. பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேரில் குரு பார்க்க கோடி நன்மை. குரு அடுத்த குரு பயிற்சியும் ராகு கேதுகள் பயிற்சியும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே, குடும்பத்தில் மாமன் மைத்துனர் உறவு நல்லபடியாக இருக்கும். தங்கச்சி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் நடக்கும். தங்கச்சி திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகம்லாம் உங்களுக்கு மனதுக்கு நிறைவே கொடுக்கும். மாமியா உறவு நல்லாயிருக்கும். சரியா, அது அத்தையாக இருந்தாலும் சரி, மாமியாவாக இருந்தாலும் சரி. அம்மா கூட பிறந்தால் அத்தை, மனைவியை கட்டினா மனைவியை பெற்றவ மாமியா. ஸோ அத்தையாக இருந்தாலும் சரி, மாமியாக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருக்கும். ஆள் கொஞ்சம் வசீகரமாக இருப்பீங்க. காதலர்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற காலமாக இருக்குது. சரியா, காதலர்களுக்கு ஒரு நல்ல, ஏன்னா 5 கூடிய 4ஆம் இடத்துல குருசாரம் பெற்றிருக்கிறாரு. ஸோ 5 கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறனால காதல் திருமணம்லாம் கை கொடுக்கும். இருந்தாலும் செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால அதெல்லாம் கொஞ்சம் ரசவாதமாக இருக்கும். காதல்னாலே ரசவாதம் தான். ஏன்னா காதல் திருமணத்தை யாரும் அவ்வளோவா ஏற்றுக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தான் நடக்கும். ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் பேசி ஈசி முடித்து வேறு வழியிலேன்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி சில அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. ஓகே ரைட்டு. ஏன்னா ராசிக்கு 7, 9 கூடியவர்களும் 2ஆம் இடத்துல இருக்கனால அந்த காதல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் கல்யாணத்தில் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நண்பர்களை பற்றி சொல்லிட்டேன், அந்த கலையை பற்றி சொல்லிட்டேன். அதை பற்றி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கலகலப்பாக இருப்பீங்க. புதன் ஒரு ஜாலியான கிரகம், ஃபன் அண்ட் ஜாலிம்பாங்க, நகைச்சுவைக்கு உள்ள கிரகம். அவர் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் நல்லா பேசி விட்டு அடித்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. நல்லது தான். குடும்பம் ஒரு கோயில்னு இருக்காங்க, நல்லபடியாக இருக்கலாம். சரியா, குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். குடும்பத்திலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. சரியா நேர்களே, நம்ம குடும்பம் வீட்டில் இருந்தால் எல்லா விஷயங்களும் ஆரம்பிக்குது. வீடு நல்லபடியாக இருந்துச்சுன்னா மனது நிம்மதியாக இருக்கும். வேலை வெட்டியை பார்க்கலாம், தொழிலை பார்க்கலாம், வியாபாரத்தை பார்க்கலாம். அவங்கவுங்க வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டே நிம்மதியாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த அமைப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். குறிப்பாக வருமானம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா
மார்க்கெட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம், இலை வியாபாரம், தோட்டம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, பசுமை சம்மந்தப்பட்ட வியாபாரம், ஆர்கானிக் ஃபுட்ஸ் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இது நல்லாயிருக்கும். அதுபோக வந்து நான் பலசரக்கு கடை, மளிகை கடை ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வேறு என்ன சார் அப்படின்னு போனோம்னா, தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்து செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் வந்து பொதுவாக மருத்துவ கிரகம், அவர் செவ்வாய் பார்வையும் இருக்குது. இப்போ 2ஆம் இடத்துல சூரிய புதன், குருவும் ஓரளவு அப்படி 7ஆம் இடத்தை நோக்கி, ராசியை நோக்கி தான் வராரு. ஸோ இந்நேரம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். குறிப்பாக காது மூக்கு தொண்டை இஎன்டி டாக்டர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க, புத்தக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், எங்களை போன்ற ஜோதிடர் ஆனோம்னா புதன் நல்லா இருக்கணும். இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ தொடர்ந்து கேட்பாங்க, அவங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லுவேன். நம்ம வீடியோ கேட்குறவங்க இப்போ இப்படியும் பாதி பேருக்கு ஜோதிடர் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நீட்டி முழங்குவேன், அது என்னுடைய சுபாவம். சில கருத்துக்களை சொல்லுவேன், பலன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில நேரம் ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பேன். சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, அதோடைய முகாந்தரத்தை சொல்லுவேன், அடிப்படை விஷயத்தை சொல்லுவேன். ஏன்னா என்றைக்குமே அடிப்படை விஷயத்தை சொல்லாமலாம் பலன் சொல்லக்கூடாது. அந்த மேக்ஸ் போடுறோம்னா ஈக்குவேஷன் இருக்கணும். மேக்ஸ் போட்டோம்னா என்னங்க அர்த்தம், ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம்னா அந்த ஸ்டெப்பாக கொண்டு வருவோம். அந்த ஈக்குவேஷன் போட்டு கடைசியில் ரிசல்ட்டு சொல்லுவோம். எடுத்தோன்னே ரிசல்ட்டை சொல்லிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து அது ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ரிசல்ட் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அந்த ரிசல்ட்டு எப்படி வருதுன்னு சொல்லணும், அதுதான் விஷயம். அந்த ஜோதிடரோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அதில் அவரோட அப்சர்வேஷன் எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். அப்சர்வேஷன் தான் முக்கியம். நான் சில நேரம் அப்சர்வேஷன் எப்படின்னு சொல்லுவேன், அது நல்லா புரிஞ்சவங்களுக்கு ஜோதிடம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரியா, தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு வரும். அதுபோல் நான் எல்லா வீடியோவும் இதில் போடுவேன். நான் இதில் லிங்கில் இருக்கும். கடந்த வீடியோ ஒரு 10-15 வீடியோ லிங்கில் கொடுத்துருப்பேன். அதை எடுத்து நீங்கள் தனுசு ராசிக்கு பார்த்தாலே தனுசு ராசிக்கு ஒரு மோர் தென் 50% தனுசு ராசி சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பாருங்கள், உங்களுக்கு நல்லது தான். ரைட்டு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஜோதிடம் வந்து புதன் தான். புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒருத்தங்க ஜாதகத்தில் புதன் வாக்குஸ்தானம் உள்ள கிரகம், வாக்கு வலிமை உள்ள கிரகம் புதன். அதுபோக கேது, குரு பகவான், சந்திரன் இவங்கெல்லாம் வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க ஜோதிடம் செய்வாங்க. லக்கண ராசி 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு 2ஆம் இடம் வளர்த்துருந்ததுன்னா நல்லா ஜோதிடம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஜோதிடம் பார்ப்பாங்க, அறிவுபூர்வமாக நல்லாயிருக்கும். ஓகே, ஜோதிடம் ஆகணும்னா இந்த காம்பினேஷன் இருக்கணும். புதனும் வளர்க்கணும், புதனும் சந்திரனும் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை உண்டாக்கணும், கேதுவும் வளர்க்கணும். கேது ஞானகாரகன். அறிவு மட்டும் இருந்தால் போதாது. சில பேர் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இறைவனோட அனுக்கிரம் இருக்காது. எந்த ஒரு செயலுக்குமே வந்து இறைவனோட அனுக்கிரம் இருக்கணும். சரியா, இறைவன் ஞானகாரகன், கேதுவின் அனுக்கிரம் இருக்கணும். கேது தான் ஞானகாரகன். கிரகங்களே ஒரு ஞானமான கிரகம் கேது பகவான். குருவை காட்டிலே மிஞ்சினவர். குருவோட சில விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருப்பார், அருளாளராக இருப்பார். ஆனால் இவர் வந்து யாருன்னா ஞானி வேறு, அருளாளர் வேறு. ஸோ ஞானகாரகன் கேதுவின் அணுக்கரை இருந்ததுன்னா ஜோதிடத்தில் வந்து அவர் வேறு லெவலில் இருப்பார். தத்துவார்த்தை பேசுவார். திடீர்னு அவர் சாம உனக்கு கருத்தை சொல்லிட்டு இருப்பார். சரியா, நேரில் அவர் பேச்சை பார்த்தாலே புரிஞ்சு போயிடும். சரி, இவர் கேது வளர்த்துருக்காருன்னு சொல்லிடலாம். கேது வளர்க்கணும். குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா குரு போதிக்கிறவர். புதனும் நல்ல நிலைமையில், சந்திரன், இந்த 4 கிரகங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்தோடு சந்திரன் தொடர்பு கொள்ளணும். சந்திரன், சுக்கிரன்லாம் 2ஆம் இடம், பேச்சு ஸ்தானம், பேசுகிறதுல வாக்கு ஸ்தானத்தில் இருந்தாங்கன்னா ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் இருக்கும். சில பேருக்கு வந்து எல்லா விஷயம் தெரியும், ப்ரெசன்டேஷன் இருக்காது. ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் ப்ரெசன்டேஷன், எந்த ஒரு காரியத்திலும் ப்ரெசன்டேஷன் இருக்கணும். சமையல் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அது எடுத்து வைக்கிறதுல முக்கியம் இருக்கணும். சில பெண்கள் ருசியாக சமைச்சிருவாங்க, ஆனால் அது பரிமாற தெரியாது. எதை முன்னாடி வைக்கணுமோ அதை வைக்க மாட்டாங்க, எதோ ஒன்று கொண்டு மட்டக்க வச்சுட்டு வேலையை பார்ப்பாங்க. இப்போ நிறைய பார்க்குறோம், நிறைய மாணவர்களும் அப்படி இருக்கிறாங்க. மாணவ செல்வங்கள் நிறையா இருக்குது. ஆள் பிரில்லியண்ட்டாக இருப்பான், ஆனால் எக்ஸாம் எழுதும்போது அவனை சரியாக எழுத தெரியாது, அடிச்சு எழுதுவான். பேப்பரை வேல்யூஷன் பண்ணுற டீச்சர் இரிட்டேட் ஆயிடுவார், மார்க்கை போட மாட்டார். அவன் நல்லா தான் படிச்சிருப்பான், கேள்வி கேட்கும்போது நல்லா பதில் சொல்லுவான் டக்குன்னு. ஆனால் பேப்பரில் எழுதி பர்சன்டேஷன் கொடுக்கும்போது தெரியாது. ஆனால் சில பேர் அப்படி கிடையாது, பர்சன்டேஷன் தெளிவாக இருக்கும். நறுக்குன்னு 4 விஷயத்த சிறப்பாக கொடுத்துருவான், நல்ல மார்க் எடுத்துருவான். இது நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து இதை எல்லோரும் கடந்து வந்திருப்போம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குற கிரகமும் நல்லா இருக்கணும், 5 குடையவனும் நல்லா இருக்கணும். நுண்ணறிவு அப்படிம்பாங்க. அதை தான் லக்கணத்துக்கு 5 குடையவனும் ராசிக்கு 5 குடையவனும் நல்லா இருந்ததுன்னா, பஞ்சமாதிபதி நல்லா வளர்த்துருந்தானா அவனுக்கு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பேச வேண்டிய விஷயத்த பேசணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசக்கூடாது. சரியா, நான் பேசினாலுமே சப்ஜெக்டோடு தான் பேசுவேன். தனுசு ராசிக்கு வந்து அட் ப்ரெசென்ட் என்ன சப்ஜெக்டோ அதை ரிலேட்டடாக தான் பேசுவேன், கொஞ்சம் கூடுதலாக பேசுவேன். அதை நான் ஒத்துக்கிறேன், அது என்னோடய ப்ரெசன்டேஷன். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரெசன்டேஷனுக்கும் நல்லா இருக்கணும். ஒரு ஜோதிடருக்கு வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் வளர்க்கணும், 5 குடையவனும் வளர்க்கணும். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தால் ஜோதிடர் ஆகலாம். அதுக்கு புதன் வந்து தலை சிறந்த கிரகம். ஆடிட்டர் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வேலை பார்க்குறவங்க, எழுத்தாளர்கள், நடிகர்கள், ஓவியர்கள் இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வக்கீல் தொழிலை பற்றி சொல்லிட்டேன். ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல வருமானம் வரும்.
தனுசு ராசியில் மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியா சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக வச்சுருக்கும். சேனல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, தரகர், வீட்டு தரகர், ஏன்னா 2ஆம் இடம் வீடு, வீட்டுக்கு தரகர் இருப்பார்ல. இப்போ வந்து புரோக்கரும் அப்படிங்கிறோம். ஒரு வீட்டுக்கு புரோக்கர் இருந்தால் தான் வீட்டுக்கே போக முடியும். அப்படி புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா கையில் காசு பணம் இருக்கும். ஆய்வாளர் பணியில் இருக்கிறவங்க, இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்களா அவங்க, அது போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, எந்த இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் சரி, அந்த ஆய்வாளர் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்களும் நல்ல வருமானம் இருக்கும். அது குறிப்பாக வீட்டிலே கைத்தொழில் பண்ணுறவங்க, தீப்பெட்டி ஓட்டுறவங்க, இது செய்கிறவங்க, பொம்மை செய்கிறவங்க, மற்ற கைவினைப் பொருட்கள் செய்கிறவங்க, பீடி சுற்றுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கைத்தொழில் அதெல்லாம் ஒன்று. கைத்தொழிலுங்க ரொம்ப முக்கியம். குறிப்பாக டெய்லரிங், வீட்டில் பெண்கள் டெய்லரிங், எம்ப்ராய்டரி போடுறது, டெய்லரிங் பண்ணுறது, மற்ற வேலைகள் பண்ணுறது, இவங்களுக்குலாம் அருமையான காலகட்டமாக இருக்கும். நல்லாயிருக்கும். அடுத்த வருட காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் போய் 2 கூட கூட போய் சேருவார். சனி கூட சேர்றதுனால அடுத்த வருட காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு 2 மாத காலம் வச்சுக்கலாம். சரியா? தை இன்னைக்கு 10, தை டு பங்குனி வச்சுக்கலாம். சரியா நேர்களே? இந்த காலகட்டம் வந்து இந்த கைத்தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கைவினையாளர்களுக்கு நல்லாயிருக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். தபால்காரர்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தகவல் தொழில்நுட்பம், சரியா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். போஸ்ட் மேன் தகவல் தொழில்நுட்பம் உள்ளவர் தான். என்ன அந்த காலத்தில் வந்து என்ன லெட்டரில் எழுதி போடுவாங்க, அது ஒரு தகவல் தொழில்நுட்பம் தான். ஒரு தகவலை சொல்கிறது, நல்லா இருக்கியான்னு லெட்டரில் போட்டு கேட்டுக்கிறது தான் தகவல் தொழில்நுட்பம். இன்றைக்கி வந்து அது ஃபோன் வேறு மாதிரி போயிடுச்சு. விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. விஞ்ஞானத்துக்கும் புதன் தான். சரியா? விஞ்ஞானம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே புதன் தான். மெய்ஞானம்னு போயிட்டால் குரு. சரியா? குருவுக்கும் புதனுக்கும் உள்ள தொடர்பு தான். புதன் வந்து விஞ்ஞானம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் வருவார். குரு மெய்ஞானம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் போவார். அந்த மெய்ஞானத்தில் போய் வேறு மாதிரி போகிறவங்களுக்கு கேது வந்துடுவார். சரியா? அடுத்த லெவலுக்கு அவர் வந்துடுவார். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல வருவாங்க. இப்போ கேது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறது ஒரு வகைக்கு நல்லதான், சிறப்பாக இருக்கும். சரியா? உங்களுக்கு அடுத்த வருட காலத்தில் வந்து தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நிலையில் இருப்பீங்க. கேது உங்களை அழைச்சி செல்வார். அதை அடுத்த பார்த்துக்குருவோம். கேது பயிற்சிக்கு பின்னாடி அதை பார்த்துக்குருவோம். இருந்தாலும் 9ஆம் இடத்துல கேது உட்காருது ஒரு வகைக்கு நல்லதான். சரி, கொஞ்சம் ஒரு இதாக இருப்பீங்க. இவ்வளோ நாள் காரியம் இருந்தீங்க. இனிமேல் வந்து அந்த காரியத்திலேருந்து வெளியே வந்து எது நிஜம் எது பொய் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வருவீங்க. ஏன்னா 9ஆம் இடம் வந்து ஒரு பெரிய ஸ்தானம், பெருங்கோணம். அங்கே கேது வரும்போது சில வித்தியாசமான சம்பவங்களை நிகழ்த்துவார். சரியா நேர்களே? ஓகே, அது அப்புறம் பார்த்துக்குருவோம். ராகு எது பயிற்சிக்கு பார்த்துக்குருவோம். இப்போதைக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்குது. குடும்பம் ஒரு கதம்பம், பல வண்ணம். குடும்பத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியாக இருந்தாலுமே எல்லாம் ஒருமுகமாக இருப்பீங்க. பல முகம் குடும்பத்தில் இருந்தாலுமே ஒரு முகமாக இருக்கும். அந்த ஒரு முகமாகி ஏறுமுகத்தை நோக்கி வாழ்க்கை போகும். சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சாதக பாதங்களை சொல்லியிருக்கிற செவ்வாய் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கிறாரு. முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, சிறப்பை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் வர நாட்களும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா இங்கே ஜென்ம நட்சத்திரம் பிறந்த அன்றைக்கி கோயிலுக்கு போங்க. சஷ்டி திதி வர அன்றைக்கும் கோயிலுக்கு போங்க. சில நாட்களில் வந்து செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் இல்லைன்னா சஷ்டி திதி 3 வரும். செவ்வாய்க்கு உகந்த அமைப்பு 3மே வரும். நான் சில நேரம் காலரில் பார்ப்பேன், அந்நேரம் டெலிவரி பண்ண முடியாது, என்னால் டக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அந்த இதை மட்டும் வச்சுக்கோங்க, அந்த நாலேஜை மட்டும் வச்சுக்கோங்க. காலண்டர் டெய்லி பாருங்கள், என்ன திதி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணும். சரியா நேர்களே? அப்படி அது செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து விசாகம் நவமி திதி, விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வந்து குருவின் நட்சத்திரம். நவமி திதி வந்து ராமபிரானுக்கு உள்ளது. அப்படின்னு பிரித்து பார்த்துக்கணும். டெய்லி வந்து நட்சத்திரம் திதி என்னென்னு பார்க்கணும். கிழமை என்ன? வியாழக்கிழமை விசாக நட்சத்திரம். இன்றைக்கி குருவின் அதிகமாக இருக்கும். சொல்ல வந்தேன், கரெக்டாக ஒரு தான் சொல்லிட்டேன். இது தாங்க ஜோதிடம். ஜோதிடம் வந்து இன்றைக்கி பொய்த்து போகாது. அதிலேயே ஊறிட்டே அதிலே சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து குருவாரம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வந்து விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம், குருவாரம். இன்றைக்கி வந்து மந்திராலயத்தில் வந்து இவருக்கு ராகவேந்திராருக்கு சிறப்பு பூஜை நடந்திருக்கு. எனக்கு கூட வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் அங்கேருந்து, மந்திராலயத்திலேருந்து. சரியா? அது மிக சிறப்பாக இருக்குது. அது ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது அங்கே இன்றைக்கி குருவாரமாக இருக்கிறதுனால அங்கே ராகவேந்திரருக்கு வந்து வியாழக்கிழமை வந்து உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அந்த இது வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது. சரியா? இன்றைக்கி வந்து மந்திராலயத்தில் ராகவேந்திர சுவாமிக்கு வந்து மூலவருக்கு வந்து பிருந்தாவன் குருவார தரிசனம் அப்படின்னு ஒரு அமைப்பில் வந்து அவருக்கு அலங்கார அபிஷேக ஆராதனைலாம் நடந்திருக்கு. இன்றைக்கி 23/1/2025 அந்த குருவாரம் விசாக நட்சத்திரம். ஸோ இப்படி சில அமைப்புகள் வந்து வர்ற அன்றைக்கி நம்ம சில வழிபாடு பண்ணணும். இன்றைக்கி வந்து ராகவேந்திரா வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் சூட்சுமம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது இருக்கும், ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி ஒரு இடத்துல நிறைஞ்சு இருக்கும். அந்த அருள் ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த சக்தியை நோக்கி நம்ம போனோம்னா அந்த சக்தி நமக்கு சில காரியங்கள் பண்ணும், ஒரு நேர்மறை தாக்குதலை உண்டாக்கும். இது உண்டு.
இது வந்து பிரபஞ்சத்தில் இருக்குது. இது வந்து அன்றாட நடக்குது, ப்ராக்டிக்கலாக நடக்குது. சரியா நேரில் அமைப்பு இருக்குது. இது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து சில காரியங்களை டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த காரியங்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதை நான் இருக்குன்னு சொல்லுவேன், சத்தியமாக சொல்லுவேன். இந்த நட்சத்திரங்கள், கிழமைகள், திதிகள் இதெல்லாம் ஒன்று கூடி ஒரு நாள் வரும். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதை தான் பஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்குது. இதுக்கு பிரம்மாவும் சொல்லலை, எந்த ரிஷியும் சொல்லலை, எந்த சித்தரும் சொல்லலை, அவரும் சொல்லலை, எவரும் சொல்லலை. சரியா நேர்களே, இது வந்து இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் செய்யலாம். சரியா நேர்களே. ஏன் ராகவேந்தரை வந்து குருவாக எடுத்துருக்காங்கன்னா, அவர் குருவாக இருந்து அவர் வந்து அடக்கமானவர், ஜீவசமாதி ஆனவர். அவர் வந்து எடுத்துக்கலாம். சரியா நேர்களே. அவர் ஒரு வைப்ரேஷன், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுற அமைப்பில் அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட அமைப்பு நல்லபடியாக இருக்கும். ரைட்டு. ஸோ நிறைய சொல்லலாம். தனுசு ராசிக்குன்னு இல்லை, நான் பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லதை சொல்லுவேன். பட் நல்ல வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரியா. சில பேர் மந்திர ஜாலமெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் வந்து மந்திரமும் கிடையாது, ஜாலமும் கிடையாது. எல்லாமே இங்கே வந்து ஈக்குவேஷன் தான், சயின்ஸ் அண்டு மேக்ஸ். அதுபோக வந்து சில வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல், நேர்மறை இயக்கங்கள், அது வந்து ஜோதிடத்தில் இருக்குது. அதை வந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கும் அறிவியல் தான். சரியா நேரில், அதுவும் கண்டுபிடிக்கிறது அறிவியல் தான். நம்ம உடம்புல சில சக்திகள் இருக்குது, சூரிய நாடி, சந்திர நாடின்னு சொல்கிறோம், அதெல்லாம் உண்மை தான். இப்போ மூச்சு விடும்போது ஒரு சில நேரத்தில் வலது துவாரத்துலேருந்து வரும், ஒரு சில நேரத்தில் இடது துவாரத்துலேருந்து வரும். அதை வந்து நம்ம சில நாடின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மூச்சு விடுதலே வந்து சில வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா. அதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதுபடி நம்ம வாழ்க்கையில் சில பலன்கள் கிடைக்கும். ரைட். அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த நாள் கிழமை பார்க்குறத சொன்னேன், கரெக்டாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சரியா. குருவாரத்தில் விசாக நட்சத்திரம் வருது, நல்ல அமைப்பு தான். இப்படி சில அமைப்புகள் வரும், நான் அப்பப்போ சொல்கிறேன். இதை முன்னாடி பார்த்துருந்தா கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த வீடியோ நைட்டில் தான் வரும். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமியை நினச்சி கும்பிடுங்க. சரியா. ராகவேந்திர நம்ம நாமத்தை சொல்லுங்கள். ஒரு 18 தடவை ராகவேந்திரா போற்றின்னு சொல்லிட்டு கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அந்த வைப்ரேஷனில் நீங்கள் ஐக்கியமாகிறீங்க, அவ்வளோதான். ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அதில் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது, அவ்வளோதான் நேர்களே. சரியா. ஒரு பிரார்த்தனைக்கு போகிறீங்க, ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு போகிறீங்க, அங்கே போகிறதுனால என்ன, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். திருவண்ணாமலை ஜோதியை பார்க்க எல்லோரும் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, அந்த ஜோதி தீபம் ஏற்றும் போது நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் மகர ஜோதி, நிறைய ஃபங்க்ஷன்லாம் தமிழ்நாட்டில் நடக்கு, இந்தியாவில் நடக்கு. கூட்டு பிரார்த்தனை நிறைய பேர் கூடும்போது ஒரு இடத்துல கலந்துக்கிட்டோம்னா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதான் சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகிறத காட்டிலும் கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலும் நல்லது இருக்குது, அதெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ராகவேந்திர நாமத்தை சொல்லி தூங்குங்க, இல்லைன்னா ராமபிரான் நாமத்தை சொல்லுங்கள். ராமபிரான் நாமத்தை சொல்கிறது நல்லது தான். சரியா. ஸ்ரீராம நாமத்தை சொல்லுங்கள். நன்மை செல்வம் 4 நல்குமே, திண்ம பாவம் ஜெயந்தி ஜெயமே, ஜென்ம மரணம் இன்றி திருமே இம்மையே ராமர் எழுத்தினால் அப்படின்னு கம்பராமாயணத்தில் கம்பர் சொன்னதை சொல்லுங்கள். ஓம் கோசல ராமா, தசர ராமா போற்றி, கையை ராமா போற்றி, சீதாராமா போற்றி, ஜானகி ராமா போற்றி, அனந்தராமா போற்றி, சுந்தராமா போற்றி, ஸ்ரீராமா போற்றி, ராஜாராமா போற்றி, ரகராமா போற்றி, பலராமா போற்றி, பரசுராமா போற்றி, பட்டாபிராமா போற்றி, கோதன் ராமா போற்றி, அயோத்தி ராமா போற்றி, ஸ்ரீராமஜெயம் 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 சொல்லிட்டு நீங்கள் வந்து இரவு போல் நல்லபடியாக கொண்டு போங்க. சரியா. தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை சொல்லணும், இறைநாமத்தை சொல்லிட்டு தான் தூங்க போகணும். அதுபோக அன்றைக்கு தேதிக்கு என்ன இருக்கோ, என்ன விசேஷமோ அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை வந்து பிரார்த்தனை பண்ணி நம்ம வந்து அன்றைக்கி பொழுது நல்லபடியாக முடித்தோம்னா நல்லபடியாக இருக்கும், இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் மகராசனாக வாழ்வீர்கள். நன்றி நேயர்களே.